கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சிலரை நான் பார்த்துருக்கிறேன், யாரை பார்த்தாலும் எந்த ஒரு சூழலிலும் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை சிறப்பாக சொல்லுவாங்க. தங்களுக்கு வந்த வீடு, வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து, நல்ல வருமானம் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. எல்லாம் கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய, கர்த்தர் இவ்வளவு தந்திருக்காரு, அதில் இருந்து நாம் ஏதாவது மற்றவங்களுக்கு செய்வோம், அது செய்ய மாட்டாங்க. இவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சாட்சி என்னன்னு சொன்னால், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் தந்தார், இந்த நல்ல வேலை கர்த்தர் தந்தது, இந்த நல்ல தொழில் கர்த்தருக்கு தந்தது, இந்த பெரிய வீடு கர்த்தர் தந்தது, இந்த வாகனம் கர்த்தர் தந்தது, இந்த பொருளாதார நிலைமை கர்த்தர் தந்தது, எல்லாம் நல்ல சாட்சி தான். ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு இன்னொரு சாட்சி வேணும். ஆபிரகாமை தெய்வம் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ யாராக இருப்பாய்? ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளம். நான் சிலர் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதம், நான் உண்மைதான் சொல்கிறேன், நம்புறது கிடையாது. ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க, அவர் எவ்வளவு சாட்சி சொல்கிறாரு, அவர் ஒரு காலத்தில் எந்த நிலைமையில் இருந்தார், இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்திருக்கிற கர்த்தர் கிரியை செய்யலையா? நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிச்சிருந்தா அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஒரு நல்ல மனநிலையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் ஒன்றுமே தரலன்னா, லூக்கா 6:38 கொடுக்கல, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல. அப்படியே மிஞ்சி மிஞ்சி கொடுத்தாலும் கோயிலுக்கு கொடுப்பேன், காணிக்க கொடுப்பேன், மிஷினரி ஸ்தாபனத்துக்கு கொடுப்பேன். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். எங்களுடைய அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டேன், அக்கா தங்கச்சி கொடுக்க மாட்டேன், என்னுடைய உறவு வட்டத்துக்குள்ளே எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்கிறான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டால் நமக்கு கிடைத்த பொருளாதார ரீதியான காரியங்கள் மட்டுமே ஆசீர்வாதமாக இராது. நமக்கு நல்ல ஒரு மனம் வரும், ஒரு தாராள மனம் வரும், 4 பேருக்கு நல்லதை செய்யணும், கொஞ்சம் தாராளமாக நடந்துக்கணும். எல்லாவற்றிலையும் சிக்கனம் 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 சொல்லிட்டு கஞ்சத்தனத்துக்கு சிக்கனம்னு பேர் வைக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஞானமாக நடந்துக்கணும் பிரதர், எதுலேயுமே நம்ம அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிக்கனம் சிக்கனம்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படுத்துறது சிக்கனம் கிடையாது. எந்த காசையும் செலவு பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும், யாருக்கும் ஒன்று கொடுக்கக்கூடாது. அளந்து 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 ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட 4 பேர் ஒன்றா போய் அங்கே போடுற பிரியாணி சாப்பிடுவாங்க. அது குறைஞ்ச கணக்குப்படி பார்த்தாலும் 4 பிரியாணி 800 ரூபா. 100 ரூபா கொடுக்குறது யோசிப்பாங்க, 100 ரூபா மொய்யை கொடுத்துட்டு 800 ரூபாய் சாப்பிட்ருவாங்க. நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாம்? எதுக்கு சொல்கிறேன்னா, சிக்கனங்கிற பேரில் கஞ்சத்தனத்தை என்ன பண்ணக்கூடாது, வடிகட்டி வெளிப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை தந்தால் அதில் கொஞ்சம் விசாலம், கொஞ்சம் தாராளத்தன்மையில் என்ன, அப்படி தான் ஒரு பக்கம் கொடுத்தா இன்னொரு பக்கம் வரும். எனக்கு வீட்டை கொடுத்துருக்கா, வசதியை கொடுக்குறா, நிலத்தை கொடுத்துருக்கா, என் பையன் அமெரிக்காவில் இருக்கிற, என் பொண்ணு இங்கிலாந்தில் இருக்குது, எல்லாம் ரைட்டுங்க. உங்களால் மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களால் யார் வாழ்கிறாங்க? உங்களால் யார் சந்தோஷப்படுறாங்க? உங்களால் யாருக்கு என்ன நன்மை? கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிற நன்மையை தவிர நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா? அதாவது மற்றவர்களுக்கு நல்லதை செய்து ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? எனவே கொஞ்சமும் அதிகமும் சிலர் சொல்லுவாங்க, இருந்தால் தானே செய்கிறது, இருந்தால் மட்டும் செஞ்சிருவீங்களா? செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் இருக்கிற வேலை செய்கிற மனநிலை இருந்தால் தான் அதிகம் இருந்தாலும் செய்ய முடியும். என்னுடைய வாழ்நாளில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், இருந்தால் செய்யலாம் பிரதர், இருந்தால் செய்யலாம் பிரதர், இருந்தால் செய்யலாம் பிரதர் சொல்லுவாங்க நிறைய, அப்புறம் இருக்கும், அப்பவும் செய்ய மாட்டாங்க. 1000 ரூபாய் இருக்கிற வேளையில் ஒரு 10 ரூபாவை இன்னொரு கொடுக்குற மனநிலை உங்களுக்கு இல்லைன்னா, உங்களுக்கு 10 லட்சம் வந்தாலும் அதிலிருந்து ஒரு 1000 கொடுக்குற மனநிலை வராது. அதான் இது மென்டாலிட்டியை பொறுத்தது. எனவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை முதலாக நிச்சயப்படுத்தணும். எப்படி? ஆண்டவர் எனக்கு தந்தது போல நானும் என்னிடத்தில் இருக்கிறத ஒரு பகுதி என்ன செய்கிறேன், மற்றவர்களுக்கு கொடுக்குறேன், ஊழியர்களுக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நலிந்திருக்கிற மக்களுக்கு கொடுக்குறேன், உறவுகளுக்கு கொடுக்குறேன். 4 பேருக்கு பிரயோஜனமாக, அதற்கு பேர் தான் கனி கொடுக்கறது. கனி கொடுக்கறதுனா வேற என்ன, 4 பேருக்கு பிரயோஜனமாக வாழுகிற பண்பையும் உள்ளடக்கினது தான். எனவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற வேண்டும். அதுதான் உண்மையான அனுபவம்.